கிளம்பிட்டோம் தேர் இழுக்கிறது. நம்ம டீம் போயிடுச்சு, நாங்களும் இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஆனால் தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லா வருஷமும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இழுக்க ஆரம்பிப்போம்ல, ரோஸ் லைட் ஆயிடுச்சு. அப்படின்றதுக்குள்ளே தேரே அங்கே முக்குக்கிட்ட வந்துருச்சு. நானா டீ குடிக்க போயிட்டானுங்க அந்த சுந்தரம். இங்கே பாரு முன்னாடி 50-100 பேர் இழுக்கிறதுனால மட்டும் தேர் போடுறதில்லை, இந்த தடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுனால மட்டும் தான் தேர் அங்கேருந்து கொஞ்சம் நகரும். அதுக்கப்புறம் இழுத்துட்டு போகிறதுனால தேர் மூவ் ஆகும். முன்னாடி ஆடுற ஆட்டத்தை விட பின்னாடி இந்த தடி போடுற இடத்துல தான் ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு டைமில் இங்கே ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். இப்போ பார்க்க வெறிச்சோடி இருக்குது. 1-2 கடைகள் தான் இருந்துச்சு. பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய தேர், இதோட டைரக்ஷனை எப்படி திருப்புவாங்க? அப்படியே இழுத்தாலும் பின்னாடி இருந்து தடி போட்டாலும் ஸ்ட்ரைட்டாக தானே வரணும். எப்படி டைரக்ஷன் திரும்புதுன்னு யோசிச்சிங்களா? அதுக்காக தான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன். அப்பா வந்து தேர் திருப்புறது தான் அவரோட வேலையை. ரொம்ப காலமாக இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேரோட டைரக்ஷனை திருப்பி விடுவாங்க. இல்லை ஒரு கட்டை வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சக்கைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கவனம் சிதறினா கூட, கால் தட்டி விழுந்தால் கூட தேர் கீழே மாட்டிக்குவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஊரில் எவ்வளோ மரியாதை கிடைச்சாலும் நம்ம சொந்த ஊரில் நம்மளுக்காக 4 பேர் கத்துறாங்க இல்லை கொண்டாடுறாங்கன்னு தெரியுறப்போ அதை விட பெரிய ஹாப்பினஸ் இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. போமாட்டியா? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. கவிதை பாட்டு எழுத நான் வள்ளியா இருப்பேன். போட்டு வள்ளிச்சாப்பா நான் தெரியும்.
லாங்கில் போயிட்டு இருக்கு. மாடியில என்ன வேலை? பேரு இங்க வருது, ஆளுங்க இங்க இருக்கா. மாடியில என்ன வேலை? மாடியை காட்டு. மாடி ஓகே சார், நான் ஓகே. டேக் ஓவர். இப்பதான் முடியுது. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். காக்கி சட்டை போட்டு நிக்கிறாங்களா 5 பேரு, அவங்கள கிராஸ் பண்ணிட்டு வா. அவங்க உன்னை பார்க்காம இருந்தாங்கன்னா நீ என்ன கேட்டாலும் வாங்கிட்டாங்க. போ 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 போ. இந்த இருக்காண்டா சாமி பார்க்க வந்த வரி இல்லையா? உடம்பு போயிடுச்சு, உடம்பு படைச்சிட்டேன். ஏய் 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 black black ஏய் ஏய் சி பரவாயில்லை. ஏய் இத காட்டு. டடா 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 டடா. பாத்தியா? என்னையா மூஞ்சிருக்கு? பல்ல ஏதோ கரமா இருக்கு. போட்டல பல்ல. அது புள்ளி. ஆ ஒன்றரை லிட்டர் பவுண்டா இருக்கா? டைட்டியா போடுதியா? அது தெரியாதுண்ணே. ஒன்று உனக்கு இப்ப கத்துங்க. இவ்வளவு அலும்பலுக்கு மத்தியில என்ன பண்றீங்க? அம்மா அம்மாக்கு உடம்பு சரி.
அது தேர் சாமிகிட்ட கும்பிடணும் அம்மாட்ட நல்லா இருக்கும். பெருமாள் கிட்ட விட்டுறா நேரா ட்ரோனு. ஃபோட்டோ ஷூட். லாங் கொடுப்பீங்க. அர்த்தி வீரன் முத்தலகு. அப்படியே தூக்கிட்டு வருஷம் தேர் வந்து இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிற்கும். அந்த இடத்துல திருப்புறது ரொம்ப கஷ்டன்றதுனால இப்போ நம்ம வீடு அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. அவன் பக்கத்தில் உட்காராதில்ல, அவன் கலருக்கு பாரு. தேர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பவே இல்லை. அவ்வளோதான். அந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா தேர் கடன்னு ஓடி நிலைக்கு போயிடும். நிலைக்கு போய் அதை கரெக்டாக அந்த இடத்துல எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 1 இன்ச்சு அதை தாண்டிட்டா கூட தேரை பின்னாடி இழுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக அதே இடத்துல நிறுத்திடுவாங்க. அண்ட் தேர் போன அடுத்த செகண்டே இபி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த உழைப்பாளி அண்ணனையும் விஷுவலில் காமிக்கிறதுல பெருமைப்படுறோம். ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. இப்படியாக இந்த வருஷம் தேர் திருவிழா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என்னோடய நண்பர்களோட தேர் திருவிழாவை கொண்டாடின ஒரு மகிழ்ச்சியோடு முடிஞ்சிருச்சு. நிறைய வ்ளாக்ஸ் கொடுக்குறதில்ல, ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். நிறைய அப்பாலஜின்னு சொல்லிட்டேன். பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம வெப் சீரிஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கறதுனால எடிட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்காக ஒரு எடிட்டும் நம்ம இப்போது புதுசாக போட்டிருப்போம். அதனால் இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும்னு நம்புகிறேன். அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டடா. இப்போவும் போல் என்னோடய சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லோருக்கும் நன்றி.